ஹலோ எவ்ரிவன். நான் உங்களோட முத்துக்குமார். ஐ ஹோப் கண்டிப்பா எல்லாருமே நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபார்ம கிரியேட் பண்ண போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா ஃபார்ம்ங்கிறது ரொம்ப ஒரு குரூஷியலான பார்ட்டா இருக்கு. நீங்க எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய Instagramமா இருக்கட்டும், இல்ல Facebookஆ இருக்கட்டும், இல்ல YouTubeஆ இருக்கட்டும், அந்த அப்ளிகேஷன நீங்க யூஸ் பண்ண அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அதுல உங்களோட அக்கவுண்ட்ட நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அக்கவுண்ட்ட கிரியேட் பண்றதுக்கு தேவையான ஒரு விஷயத்த குடுக்கக்கூடியது என்ன? ஃபார்ம் தான். ஏன்னா ஃபார்ம் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவ அந்த அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்றோம். அந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுது? நம்ம குடுக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஸோ இப்போ ஃபார்ம்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபார்ம பொறுத்தவரைக்கும் நம்மளோட டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்ணோம். இப்போ இந்த ஃபார்ம கிரியேட் பண்ண நம்ம HTML எப்படி கோட் போடுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணியிருக்கேன், HTMLக்குன்னு ஒரு ஃபைல கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல நான் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு Shift+1 குடுத்தா எனக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகும். இதுல நான் டைட்டில்ல ஃபார்ம் அப்படின்னு நான் குடுத்துக்கிறேன். தென் ஆஃப்டர் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பாடி இருக்கா? பாடி டேக்ல நான் என்ன பண்ண போறேன்? பொதுவா நீங்க ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக் என்ன அப்படின்னா, ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க யூஸ் பண்ணீங்க. இதுல ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கும். பட் இது இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. இந்த ஃபார்ம்ங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் டேக்குக்கு உள்ள தான் நம்மளோட லேபிள் அண்ட் இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்க யூஸ் பண்ணுவோம். பொதுவா ஃபார்ம பொறுத்தவரைக்கும் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? இப்ப நான் Googleல போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்ம் அப்படின்னு குடுத்து நான் ஓப்பன் பண்றேன். ஃபார்ம பொறுத்தவரைக்கும் அதோட அவுட்புட் எப்படி இருக்கு? இந்த ஃபார்ம நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நேம் அப்படின்னு இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பாக்ஸ் இருக்கா? அப்ப 2 விஷயங்கள் தேவைப்படுது. அதே மாரி தான் இந்த இடத்துல இப்ப ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு சிமான்டிக் டேக்குக்கு உள்ள நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க யூஸ் பண்ணணும். பொதுவா லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க எதுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா, லேபிள பொறுத்தவரைக்கும் அந்த டெக்ஸ்ட்ட நீங்க கொண்டு வரக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் இருக்கா? இந்த நேம நீங்க கொண்டு வரதுக்காக லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்க நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தது, இப்ப லேபிள் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சோன, அடுத்தது நமக்கு என்ன இருக்கும்? அந்த இன்புட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த இன்புட் பாக்ஸ நீங்க கிரியேட் பண்ணா இன்புட் அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க யூஸ் பண்ணணும். இதுல டைப்னா என்னன்னா அட்ரிபியூட். ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். டைப்ங்கிறது அட்ரிபியூட். பொதுவா அட்ரிபியூட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? அடிஷனலா ஒரு இன்ஃபர்மேஷன புரொவைட் பண்றதுக்கு. தென் அது கூடவே டாக் நேமுக்கு பக்கத்துல வரும். இங்க டைப்ங்கிற அட்ரிபியூட் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த டைப் அட்ரிபியூட்ட ரிமூவ் பண்ணிட்டா என்ன நடக்குதுங்கிறத நீங்க பாருங்க. இப்ப நான் இந்த இடத்துல போயிட்டு இத நான் ரன் பண்றேன். கோ லைவ் அப்படிங்கிறத குடுக்குறேன். நான் அவுட்புட் போய் செக் பண்ணா எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் இருக்கு. இதுக்கு பக்கத்துல என்ன இன்புட் பாக்ஸ் இருக்கு. இந்த இன்புட் பாக்ஸ்க்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம்? என்ன வேணுமோ நான் தாராளமா டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப டைப் அப்படிங்கிற அட்ரிபியூட் உங்களுக்கு எப்படி வொர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இன்புட்ட பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சரி எல்லாமே டைப் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நீங்க பொதுவா நெறைய ஃபார்ம் பார்த்திருப்பீங்க. அந்த ஃபார்ம் எல்லாமே டைப் பண்ற மாரி இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. இப்போ ஒரு சில ஃபார்ம்ல நீங்க என்ன பண்ணீங்க நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ற மாரி இருக்கும். இன்னும் ஒரு சில ஃபார்ம்ல என்னன்னா இமெயில் மட்டும் நீங்க என்டர் பண்ண பட்சத்துல @ போட்டா தான் அந்த இமெயில் சப்மிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இருக்கும். அதே மாரி ஃபைல் அப்லோட் பண்ற மாரி கேட்கும். டேட் ஆஃப் பர்த்த சூஸ் பண்ற மாரி இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு டிஃபரண்டான டைப். அப்ப அதுல என்ன மாரியான டைப் இருக்குங்கிறத நான் சொல்றேன். இந்த இன்புட்க்கு பக்கத்துல நீங்க டைப் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டு டெக்ஸ்ட்ன்னு நீங்க குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெக்ஸ்ட்ங்கிறது காமன். ஏன்னா நீங்க டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூவ யூஸ் பண்ணிட்டு அவுட்புட்ல போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்பரும் என்டர் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்க லெட்டரும் என்டர் பண்ணிக்கலாம். இந்த 2 விஷயத்தையும் என்டர் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஆக்சுவலா டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ யூஸ் பண்றோம். இப்ப அடுத்தது நான் என்ன பண்றேன்? மறுபடியும் லேபிள் அப்படிங்கிற ஒரு டாக் நான் யூஸ் பண்றேன். இந்த ஃபார்ங்கிற அட்ரிபியூட் எனக்கு இப்ப தேவை கிடையாது. அத நீங்க லேட்டரா படிப்பீங்க. இப்ப நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? செகண்ட் நேம் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்ட நான் குடுக்குறேன். மறுபடியும் அடுத்து நான் குடுக்குறேன். இன்புட் டைப்ல மறுபடியும் அகைன் நான் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டேன்னா, இப்ப எனக்கு அவுட்புட்ட போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மறுபடியும் எனக்கு என்ன இருக்கு? அடுத்த லைன்ல செகண்ட் நேம் அப்புறம் ஒரு இன்புட் பாக்ஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப இதோட அவுட்புட் நீங்க செக் பண்ணீங்கன்னா, எல்லாமே எனக்கு ஒரே லைன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரே லைன்ல இருந்துச்சுன்னா, அதுக்கு பேரு இன்லைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்லைன் எலிமெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரே லைன்ல தான் இருக்கும். இத நீங்க அடுத்தடுத்த லைன்ல கொண்டு வரதா இருந்தா என்ன பண்ணிக்கலாம்னா, அதாவது இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒரு கான்செப்ட் சொல்றேன். நீங்க எந்த லைனுக்கு அப்புறம் அடுத்த லைன்ல வரணும்னு நினைக்கிறீங்களோ, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இந்த செகண்ட் நேம் எனக்கு அடுத்த லைன்ல இருந்து வரணும். அப்படின்னா, அப்ப அதுக்கு முன்னாடி நீங்க பிஆர். பிஆர் மீன்ஸ் என்ன? பிரேக். பிரேக்னா என்ன? உடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாரி தான் இங்க பிரேக்ங்கிறது என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு லைன் போயிட்டு இருக்குன்னா, அந்த லைன உடைச்சு அடுத்த லைன்ல உங்களுக்கு கொண்டு வந்துரும். ஓகேவா? ஏன்னா பிஆர் அப்படிங்கிறது ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ். நீங்க மறுபடியும் இன்னொரு ஒரு பிரேக்க நீங்க குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்? மறுபடியும் அகைன் இன்னொரு
கேப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் டைப்ல உங்களுக்கு எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பிஆர் டெக்கும் எப்படி வொர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்தது நான் என்ன மாதிரியான டைப் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். இப்ப அடுத்தது நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டைப்னா, நான் இதுக்கப்புறம் லேபிள் அப்படிங்கிற ஒரு டேக்க நான் யூஸ் பண்ணல. இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், இன்புட்ல என்ன மாதிரியான டைப் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்ப நான் அடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைப்னா நம்பர். நம்பருங்கிறது பொதுவா எதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, மொபைல் நம்பர் செக்ஷன். ஏன்னா, பிகாஸ் மொபைல் நம்பர் செக்ஷன பொறுத்தவரைக்கும் என்ன, நீங்க நம்பர் மட்டும் தான் என்டர் பண்ண முடியுமே தவிர, உங்களால லெட்டர் வந்து என்டர் பண்ண முடியாது. ஸோ, இதுக்குள்ள நான் மவுஸ கொண்டு போனா கூட எனக்கு எப்படி தெரியுது, இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் மாரி தெரியுதா? ஆனா, இந்த செக்ஷன்ல எனக்கு இல்ல. பிகாஸ் நான் நம்பர்ன்னு குடுத்துட்டேன்னா, நீங்க இதுக்கப்புறம் லெட்டர டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகுது, லெட்டர் வந்து வொர்க் ஆவாது. ஒன்லி நம்பர் மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா வொர்க் ஆகும். ஸோ, இதுக்காக தான் நீங்க என்ன பண்றீங்க, இன்புட் டைப்ல நம்பர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து குடுக்குறீங்க. அடுத்தது அடுத்த டைப் என்ன இன்புட் டைப்ல இப்ப நான் என்ன பண்றேன் டேட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து குடுக்குறேன். டேட்ட பொறுத்தவரைக்கும் மொத்தம் 3 விதமான டேட் வந்து இருக்கு. ஒண்ணு என்ன டேட். டேட் நீங்க குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், அதாவது டேட் ஆஃப் பர்த்த சூஸ் பண்ற மாரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் டேட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து குடுத்துருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட் ஆஃப் பர்த்த சூஸ் பண்ற மாரி ஒரு வேல்யூ வந்து கிரியேட் ஆயிருக்கா? இப்ப இதுல நீங்க என்ன டேட் ஆஃப் பர்த்மோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா நீங்க வந்து சூஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது கூடவே உங்களுக்கு என்னலாம் இருக்கு, டேட், டைமு. டேட் டைம்னா ஒண்ணும் இல்ல. டேட்டும் டைமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப டேட் லோக்கல்னு குடுத்தேன்னா உங்களுக்கு என்ன ஆகும், நீங்க லோக்கல் டைம் ஆல்சோ நீங்க வந்து தாராளமா ஆட் பண்ணதால நீங்க வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு டேட் இருக்கு. இந்த இடத்துல டைமும் நமக்கு வந்து ஓடுதா? இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், போத் 2த்தையும் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்க, டேட், டைம், லோக்கல் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு அடுத்து புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன, அடுத்த இன்புட் டைப்ல நான் அகைன் என்ன பண்றேன், கலர் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து யூஸ் பண்றேன். பொதுவா இத நீங்க நெறைய வெப்சைட்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்காது. இது ஒரு சில வெப்சைட்ல வந்து இருக்கும். டைப் கலர் அப்படின்னு நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும், கலர் வந்து பிக் பண்ற மாரி ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க இந்த மாரி கலர் வந்து பிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அடுத்த டைப் என்னன்னா, இன்புட் டைப்ல ரேஞ்சுன்னு ஒரு டைப் இருக்கு. நீங்க இன்புட் டைப்ல போயிட்டு ரேஞ்சுன்னு யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும், அதாவது இத நீங்க எங்க ரியல் டைமா வந்து பார்த்திருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நான் காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க அமேசான் வெப்சைட்ல நீங்க போறீங்க. இப்ப போயிட்டு நான் என்ன பண்றேன், மொபைல் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு இந்த சைட்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் பிரைஸ் ரேஞ்சுன்னு ஒண்ணு இருக்கா? இத பொறுத்தவரைக்கும் அதாவது 88ல இருந்து எனக்கு வந்து 1,00,000 மேல வரைக்கும் குடுத்துருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இதோட பிரைஸ் வந்து எனக்கு மொபைல் ஃபோன்ல ஒரு 28,000க்குள்ள இருக்கிற மொபைல் மட்டும் காட்டுங்க அப்படின்னு நான் ரேஞ்ச வந்து செட் பண்றேன். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன இருக்கு, அந்த ரேஞ்சுங்கிற இன்புட்ட வாங்கிட்டு, அந்த டேட்டாவ மட்டும் எனக்கு ஷோ பண்ணுது. அதே மாரி தான் நீங்க ஒன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி இன்புட் டைப்ல ரேஞ்சுன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி ரேஞ்ச வந்து செட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இதுல வந்து வேல்யூலாம் வரலையே அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இந்த மாரி நீங்க வேல்யூ வந்துச்சு அப்படின்னா, இப்ப எனக்கு இந்த ரேஞ்ச் வந்து காட்டும்போதுல இந்த பிரைஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா, அது நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து பண்ணணும். ஏன்னா அது எல்லாமே பிகாஸ் வேலிடேஷன் ரைட்? அடுத்தது இப்ப ரேஞ்சோட யூஸ் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது இன்புட் டைப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்றேன். இந்த ஃபைல்ங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பிகாஸ் ஏன்னா நீங்க நெறைய வெப்சைட்ல பார்த்திருப்பீங்க. உங்களோட ஃபைல வந்து சூஸ் பண்ற மாரி ஆப்ஷன் வந்து கேட்கும். இந்த மாரி நீங்க ஃபைல சூஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ இந்த மாரி செலக்ட் பண்ணா, அந்த ஃபைல் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். ஓகேவா? இதுக்காக தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இன்புட் டைப்ல ஃபைல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. இப்ப அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, இன்புட் டைப்ல இமெயில் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போறேன். இமெயில் அப்படிங்கிறது எதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, பொதுவா இமெயில் செக்ஷன பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்? அதாவது இப்ப என்னோட நேம் முத்துக்குமார்னா, muthkumar@gmail.com அப்படிங்கிறத குடுத்தா தான் எனக்கு வந்து சப்மிட் ஆகும். இப்ப நான் இமெயில் இருக்கிற இடத்துல வெறும் முத்துக்குமார் அப்படின்னு நான் வந்து குடுத்துட்டு சப்மிட் பண்ணா, அந்த இடத்துல சப்மிட் ஆகுமானா? கண்டிப்பா ஆகாது. ஏன்னா பிகாஸ் இமெயில பொறுத்தவரைக்கும் என்ன, @ போட்டால் மட்டுமே உங்களுக்கு வந்து வொர்க் ஆகும். அதுக்காக தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, இமெயில் அப்படிங்கிற ஒரு டைப்ப நீங்க வேல்யூ வந்து குடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல இமெயில் அப்படின்னு குடுத்துட்டு நான் என்ன பண்றேன், சப்மிட் குடுக்க முடியாது. பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு எம்கே அப்படின்னு குடுத்துட்டு நான் வந்து ஏதாவது என்டர் தட்டுனேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன ஆகும், இந்த மாரி காட்டாது. பிகாஸ் ஏன்னா இந்த இடத்துல நான் சப்மிட் பட்டன் எதுவுமே யூஸ் பண்ணல. அதனால இப்போதைக்கு எனக்கு காட்டல. நீங்க போட்டா மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஒருவேளை நீங்க போட்டு ஐ மீன் வந்து போடாம விட்டுட்டு நீங்க சப்மிட் குடுத்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன ஆகும், ப்ளீஸ் இன்க்ளூட் இன் த இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து பண்ணும். ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இமெயில் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணுவீங்க. இந்த இமெயில் அப்படிங்கிறது என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணீங்கன்னு கண்டிப்பா வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்த டைப் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஸ்வேர்ட். பொதுவா பாஸ்வேர்ட் டைப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க என்ன மாரி குடுப்பீங்க?
பொதுவா பாஸ்வேர்ட் செக்ஷன்ல இப்ப நம்ம என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்னோட பாஸ்வேர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து எம்கே அப்படின்னு நான் வச்சிருக்கேன்னா, அது எல்லாருக்குமே விசிபிளா இருக்கிற மாரி பாஸ்வேர்ட் செக்ஷன் வந்து காட்டாது. ஏன்னா, அந்த பாஸ்வேர்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹைட் ஆகி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஒரு டாட் சிம்பலோ சம்திங் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து காட்டும். அப்ப அந்த விஷயத்த நீங்க காட்டுறதுக்காக, நான் இப்போ ஒருவேள இது பாஸ்வேர்ட் செக்ஷன்னு வச்சுக்கோங்க. நான் டெக்ஸ்ட்ன்னு குடுத்து என்டர் பண்றேன். பாஸ்வேர்ட் செக்ஷன்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும்? லாஸ்ட் செக்ஷன்ல நான் என்டர் பண்ற எல்லா விஷயமும் விசிபிளா தான் இருக்கணும். ரைட்? அப்ப பாஸ்வேர்ட பொறுத்தவரை விசிபிளா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த டைப்புக்கு பதிலா பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? பாஸ்வேர்ட்ல நீங்க இதுக்கப்புறம் என்டர் பண்ற எல்லா விஷயம் ஹைட் ஆகி மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுமே தவிர, யூசருக்கு விசிபிளா வந்து டிஸ்ப்ளே ஆகாது. இப்ப இந்த இடத்துல ஒரு டவுட் என்ன வரும்னா, நீங்க வந்து இந்த இடத்துல ஐ ஐகான் வச்சு அத கிளிக் பண்ணா எனக்கு விசிபிள் ஆகும் அப்படின்னு நீங்க கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஆனா நீங்க அத HTML பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து பண்ணணும். ஏன்னா அது கிளிக் பண்ணா நடக்கணும் அப்படிங்கிற அந்த வேலிடேஷன் பார்த்தீங்களா, அந்த வேலிடேஷன் வரணும்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜாவா ஸ்கிரிப்ட் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்ப அடுத்தது. அடுத்த இன்புட் டைப் என்ன அப்படின்னா, இப்ப இதுல நெறைய இன்புட் டைப் இருக்கு. இப்ப நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்றேன் பார்த்தீங்கன்னா தெரியும். செக் பாக்ஸ்ன்னு இருக்கு. அப்புறம் டேட், டைம், லோக்கல், அப்புறம் ஹிடன், அப்புறம் இமேஜ், மந்த். நீங்க மந்த் சூஸ் பண்ற மாரியும் உங்களால என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து காட்டுதா? இப்போ ஜான்வரி அப்படிங்கிற மந்த்த நான் செலக்ட் பண்ணிட்டு 2026 அப்படின்னு நான் குடுத்தேன்னா, அந்த மந்த் பிளஸ் வித் இயரோட எனக்கு என்ன ஆகும்? சூஸ் வந்து ஆகும். இதுக்காக நீங்க மந்த் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணீங்க. அடுத்தது இப்ப மந்த் நான் யூஸ் பண்ணிட்டு 2வது அடுத்து நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்? இன்புட் டைப்ல அகைன் நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்து நெறைய இடத்துல வந்து நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்ப லாஸ்ட்டா நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, இப்ப நெறைய இடத்துல நம்ம வந்து பார்க்கிறது என்ன? பட்டன். கரெக்ட்டா? நீங்க பொதுவா பட்டன் வந்து இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ண முடியும். நீங்க பட்டன் வந்து கிரியேட் பண்ணதா இருந்தா, யூஸ் பண்ணக்கூடிய டாக் வந்து தனியா இருக்கு. பட்டன் அப்படிங்கிற ஒரு டாக் வந்து இருக்கு. இப்ப நான் பட்டன் அப்படிங்கிற ஒரு டாக யூஸ் பண்ணிட்டு, நான் போய் அவுட்புட்ல போய் செக் பண்ணி பார்த்தா, எனக்கு வெறும் பட்டன் மட்டும் தான் இருக்கே தவிர, அந்த இடத்துல எனக்கு என்ன இல்ல அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து இல்ல. ஸோ இத நீங்க பட்டனா கன்சிடர் பண்ணதா இருந்தா, இந்த பட்டனுக்கு இடையில இப்ப சப்மிட் பட்டன் வேணா சப்மிட்ன்னு குடுங்க. லாகின் பட்டன் வேணா லாகின்னு குடுங்க. இந்த மாரி என்ன பட்டன் வேணுமோ, அந்த பட்டன் நேம குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த பட்டன் வந்து கிடைச்சிரும். இது வெறும் பட்டன் டாக் மட்டும் தான் இருக்கா? இதே மாரி இன்புட் டைப்ல ஏதாவது டாக் கிடையாதுன்னா, இன்புட் டைப்லயும் ஆல்சோ இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நீங்க இன்புட் அப்படிங்கிறத குடுத்துட்டு, இந்த இடத்துல பட்டன் அப்படின்னு நீங்க வந்து குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆகும்? இன்புட்டோட அந்த டாக் வந்து என்ன ஆகும்னா, பட்டன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்றேன். இந்த இடத்துல எனக்கு இருக்கா? அந்த பட்டன் மட்டும் இருக்கா? சரி. ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து இல்ல. ஏன்னா இன்புட் டைப்ப பொறுத்தவரைக்கும்னா ஒரு அன்பேர் டாக். அன்பேர் டாக்ங்க மொத்தல அதுக்கு வந்து உங்களுக்கு ஜோடி வந்து இருக்காது. இப்ப நான் வெளியில வந்து இந்த இடத்துல ஒரு சப்மிட் அப்படின்னு நான் வந்து குடுத்தேன்னா, எனக்கு என்ன ஆகும்ங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க. அதாவது பட்டனுக்கு வெளியில வந்து அந்த சப்மிட்ங்கிறது பட்டன் வந்து அந்த வேல்யூ வந்து இருக்கு. இருந்தாலும் எனக்கு எங்க வரணும்? உள்ள வந்து வரணும். ஸோ நீங்க உள்ள வரணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல உள்ள அத குடுக்க முடியாது. கரெக்ட்டா? இந்த இடத்துல நீங்க வெறும் சப்மிட்ன்னு குடுக்க முடியாது. ஸோ அப்ப எப்படி பண்றது அப்படின்னா, இதுக்காக தான் என்னன்னா, நீங்க வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு டாக்குக்கு என் நம்பர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் வந்து இருக்கலாம். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இப்ப லாகின் பட்டன் எனக்கு வேணும்னு நான் குடுக்குறேன். அப்ப இந்த லாகின் அப்படிங்கிற வேல்யூவ அத எடுத்துக்கிட்டு, லாகின் அப்படிங்கிற பட்டன் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணும். ஓகேவா? இந்த மாரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்புட் டைப்ல பட்டன் யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். அதே மாரி இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு. இன்புட் டைப்ல சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இன்புட் டைப்ல சப்மிட்ன்னு குடுத்தா, எனக்கு சப்மிட் பட்டன் மட்டும் தான் வருமா? அப்படின்னு வந்து கேட்பீங்க. கண்டிப்பா வந்து கிடையாது. இதோட வேல்யூ நீங்க மாத்துறதா இருந்தா, நீங்க தாராளமா வந்து மாத்திக்கலாம். சேம் அதே மாரி தான் வேல்யூ அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்ப சைன் இன் அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். சைன் இன் குடுத்தா எனக்கு என்ன ஆயிரும்? சைன் இன்னோட பட்டன் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆயிரும். ஓகேவா? இன்புட் டைப்ல நம்ம இந்த விஷயத்த தான் என்ன பண்ணோம், அடிக்கடி நெறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இன்னும் வந்து உங்களுக்கு இருக்கு அடிஷனலா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப ரேடியோ பாக்ஸ்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். இப்ப ரேடியோ பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இன்புட் டைப்ல ரேடியோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இப்ப நான் இன்புட் டைப்ல ரேடியோன்னு யூஸ் பண்ணா, பொதுவா இதோட அவுட்புட் வந்து எனக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவுட்புட்ட பொறுத்தவரைக்கும் இந்த மாரி டார்ஸ் அதாவது ரவுண்ட் சர்க்கிள்ல உங்களுக்கு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். பொதுவா இது வந்து நீங்க நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்பீங்க. இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் மேல் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்குறேன். இப்ப மறுபடியும் இதே மாரி ஒரு 2 இத நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல ஃபீமேல் அப்படிங்கிறத நான் குடுக்குறேன். குடுத்துட்டு இப்ப நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன இருக்கும்? மேல் அப்புறம் வந்து ஃபீமேல் அப்படின்னு இருக்கும். இப்ப நான் அத சூஸ் பண்ணா எனக்கு என்ன ஆகுது? மேல் வந்து சூஸ் ஆகுது. அதே மாரி ஃபீமேல நான் சூஸ் பண்ணா ஃபீமேல் 2மே சூஸ் ஆகுது.
ஏன்னா நீங்க ரேடியோ பாக்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ண வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு மேல் அப்படி இல்ல ஃபீமேல் அப்படிங்கிற ஏதாவது ஒண்ண தான் சூஸ் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல எனக்கு வந்து என்ன ஆகுது 2மே எனக்கு வந்து சூஸ் ஆகுது. அப்ப எப்படி ஏதாவது ஒண்ண மட்டும் நீங்க சூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒண்ண மட்டும் நீங்க சூஸ் பண்ணதா இருந்தா, இந்த டாகுக்கு உள்ள நேம் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? நேம் அட்ரிபியூட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு, இதுக்குள்ள நீங்க என்ன வேல்யூ வேணுமோ நீங்க குடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்களோட நேம கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த நேம்ங்கிற அட்ரிபியூட் வந்து எங்கெல்லாம் காமனா இருக்கோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆகும்னா, இண்டிவிஜுவலா ஒண்ண மட்டும் எனக்கு வந்து சூஸ் பண்ணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்புட் டைப்ல ரேடியோ அப்படிங்கிற அட்ரிபியூட்ட யூஸ் பண்ணி, தென் நேம்ங்கிறதுல நான் ஃபர்ஸ்ட் மேல்ல மட்டும் குடுத்துருக்கேன். அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த மேல்ங்கிற அட்ரிபியூட் மட்டும் தான் தனியா செலக்ட் ஆகுமே தவிர, ஃபீமேல செலக்ட் பண்ணா செலக்ட் ஆகுமா, ஆகாதா அப்படின்னா, செலக்ட் வந்து ஆகும். பிக்காஸ் ஏன் அப்படின்னா, ஏன்னா நேம்ங்கிற அட்ரிபியூட் நான் எப்ப சொன்னேன், ஐ மீன் காமனா எல்லா இடத்துலயும் இருக்கும். எதெல்லாம் நீங்க இண்டிவிஜுவலா சூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ, இதையும் நான் இண்டிவிஜுவலா தானே சூஸ் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல எனக்கு நேம் அட்ரிபியூட் இருக்கான்னா இல்ல. சோ அப்ப நீங்க என்ன பண்ணீங்க, நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி, இதுக்கும் சேம் காமனா என்ன நேம் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேம் தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் நேம் அப்படிங்கிற அட்ரிபியூட்ல 1ன்னு குடுத்துருக்கேனா, இப்ப போய் நான் 2யும் சூஸ் பண்றேன். இப்ப நான் மேல சூஸ் பண்றேன், சூஸ் ஆகுது. ஃபீமேல சூஸ் பண்ணா நேம் அதான் மேல் இருக்குமானா இருக்காது. பிக்காஸ் நான் தான் காமனா ஒரு விஷயத்த வந்து குடுத்துருக்கேன். அதனால எனக்கு என்ன ஆகாது, ஏதாவது 1 மட்டும் தான் எனக்கு வந்து சூஸ் ஆகும். இப்ப ரேடியோ பாக்ஸ் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து புரிஞ்சிருக்கும். நீங்க வெறும் வந்து இந்த வீடியோவ பார்க்கிறனால மட்டும் கண்டிப்பா வந்து கத்துக்க முடியாது. இத நீங்க அன்டில் வொர்க் அவுட் பார்க்கணும். அப்பதான் உங்களாலயும் ஈஸியா வந்து கத்துக்க முடியும். ஏன்னா வெறும் HTML மட்டும் இல்ல. இத தாண்டி இந்த CSS, JavaScript, React, அப்கமிங்ல Node.js அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Python, ஜாவா இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் நம்ம வந்து கத்துக்கணும். HTML பார்க்கறக்கு ஈஸியா தான் இருக்கும். இந்த வீடியோவ உங்களோட ஃபிரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கும் நீங்க மறக்காம வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பார்க்கணும்னா கண்டிப்பா சரி, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க. ஓகேவா? எனிவே அடுத்தது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்புட் டைப் என்ன அப்படின்னா, இப்போ செக் பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. செக் பாக்ஸ பொறுத்தவரைக்கும் இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து Googleல அதாவது நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஐ அக்ரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். இப்ப வெயிட் நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஐ அக்ரிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகுது, இந்த மாரி தான் அவுட்புட் வந்து செக் பாக்ஸ் வந்து இருக்கும். இதே மாரி செக் பாக்ஸ்லயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம நெறைய விஷயத்த வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் வந்து நோ அக்ரி அப்படிங்கிற மாரி நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுத்துக்கிறேன். அக்ரி பண்ணா இத வந்து கிளிக் பண்ணுங்க. அக்ரி வேண்டானா இத நோ அக்ரிங்கிறத குடுங்க அப்படின்னு கேக்குது. இப்ப நான் இந்த இடத்துல செக் பாக்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன செலக்ட் பண்றேன். எனக்கு செலக்ட் ஆகுது. அதே மாரி 2வது ஆப்ஷன செலக்ட் பண்றேன். செலக்ட் ஆகுது. ஏன்னா செக் பாக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்? அதாவது 2மே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இதுல ஏதாவது ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம், அன்கிளிக் பண்ணினா அது வந்து செலக்ட் வந்து ஆகாது. இந்த மாரி தான் செக் பாக்ஸோட அவுட்புட் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இதுலயே நான் நேம்ங்கிற அட்ரிபியூட்ட யூஸ் பண்ணா எனக்கு வந்து அவுட்புட் வந்து வருமா? ஐ மீன் ஏதாவது ஒண்ணு மட்டும் சூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா வந்து கிடையாது. ஏதாவது ஒண்ணு மட்டும் உங்களுக்கு சூஸ் ஆகாது. இதுல வந்து 2மே சூஸ் ஆகும். வேண்டாங்கிற பட்சத்துல நீங்க வந்து அத அன்கிளிக் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, செக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ஓகே. இப்ப செக் பாக்ஸ் வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சிருக்கும் எல்லாருமே. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன? செலக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா இந்த செலக்ஷன் அப்படிங்கிற டேக் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணணும். செலக்ஷனுக்கு முன்னாடி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இந்த ஆப்ஷன் டேக் வந்து எதுக்காக? நான் இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்பவே உங்களுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அண்ட் யாஹ்! ஸோ சாரி. செலக்ஷன் இல்ல. ஐ மீன் செலக்ட் இங்க இருக்கா? செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க வந்து யூஸ் பண்ணணும். இப்ப செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக்க நான் வந்து யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, எப்படி அவுட்புட் இருக்கு? டிராப் டவுன் மாரி இருக்கா? பொதுவா நீங்க டிராப் டவுன் மாரி ஆப்ஷன நீங்க வந்து கொண்டு வரணும்னா, இந்த மாரி செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக்க தான் நீங்க யூஸ் பண்ணணும். இந்த செலக்ட் டேப்க்கு உள்ள எதெல்லாம் நீங்க டிராப் டவுன்ல கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் இந்த மாரி ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு டேக்குக்குள்ள நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் ஆப்ஷன் டேக்குக்குள்ள HTML அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். அதே மாரி நான் ஒரு 3 ஆப்ஷன இந்த இடத்துல நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். HTML இருக்கு. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு CSS இருக்கு. அப்புறம் JSன்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3த்தையும் நான் வந்து செலக்ட் பண்றேன். அண்ட் செலக்ட் பண்ணிட்டு இப்ப நான் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும்? 3 இதுல ஏதாவது ஒண்ண மட்டும் நீங்க செலக்ட் பண்ற மாரி டிராப் டவுன்ல உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். இதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு டேக் தான் என்னன்னா, செலக்ட் அப்படிங்கிற ஒரு டேக். இந்த செலக்ட்ட குடுத்தீங்கன்னா வெறும் டிராப் டவுன் மட்டும் தான் வரும். ஆனா ஆப்ஷன்ல நீங்க குடுத்த வேல்யூ தான் உங்களுக்கு ஏதாவது ஒண்ண மட்டும் இண்டிவிஜுவலா செலக்ட் பண்றதுக்கான அந்த வேல்யூவும் சேர்த்து உங்களுக்கு ஆட் ஆகும். இதான் என்ன செலக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்ப லாஸ்ட் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்டின்னா, நீங்க நெறைய ஃபார்ம்ல வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது உங்களுக்கு நேமு, அப்புறம் வந்து என்டர் யுவர் பாஸ்வேர்ட், இமெயில் அப்படின்னு குடுத்துட்டு ஃபைனலா என்னன்னா, யுவர் மெசேஜ் அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா வந்து குடுத்திருப்பாங்க. இந்த மாரி நீங்க வந்து மெசேஜ் வந்து குடுக்கணும். ஏதாவது பெருசா ஒரு யூசர் வந்து உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூவோ சம்திங் வந்து குடுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவா அந்த டெக்ஸ்ட் ஏரியா பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணும்? அதோட அவுட்புட்ன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாக்ஸா இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க எவ்வளோ வேணுமோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா டைப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், எவ்வளோ வேணுமோ நீங்க டைப் பண்ணா, இது ஆட்டோ எக்ஸ்பேண்ட் அது பாட்டுக்கு ஆகிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும். இதுக்காக தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, டெக்ஸ்ட் ஏரியா அப்படிங்கிற ஒரு டேக்க நீங்க யூஸ் பண்ணீங்க. இப்ப கண்டிப்பா சரி இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன மாரியான டேக் இருக்கு, அதோட யூஸ் என்னங்கிறது எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்கும். இப்ப அடிஷனலா நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லி தரேன். பொதுவா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து Google வந்து ஓப்பன் பண்றீங்க. இந்த Google ஓப்பன் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்கு? ஆஸ்க் கூகிள் ஆர் டைப் எ யுஆர்எல் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இருக்கு. அதே மாரி இந்த இடத்துல ஆஸ்க் கூகிள் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் இருக்கு. இப்ப நான் இதுல போய் ஏதாவது ஒண்ணு டைப் பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகிரும்? அந்த ஹிண்ட் வந்து எனக்கு மறைஞ்சு போயிருது. ஸோ, அப்ப நீங்க இந்த மாரி ஹிண்ட்ட ஒரு யூசருக்கு குடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் நேம்னா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் மாரி டிஸ்ப்ளே ஆகுமா? அதுக்காக நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஆட்ரிபியூட் தான் பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட நீங்க யூஸ் பண்ணீங்க. சாரி இத வந்து நீங்க இன்புட் டேக்ல வந்து குடுக்கணும். நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி, எக்ஸாம்பிள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற என்னோட நேம வந்து நான் குடுக்குறேன். இப்ப முத்து அப்படின்னு நான் குடுத்திருக்கேன். முத்துங்கிறத குடுத்துட்டீங்கன்னா, நீங்க அவுட்புட்ல போய் செக் பண்ணா, இந்த மாரி ஒரு ஹிண்ட் இருக்கா? இப்ப நான் இதுல போய் ஏதாவது டைப் பண்ணா எனக்கு என்ன ஆயிரும்? இந்த மாரி அந்த ஹிண்ட் வந்து மறைஞ்சு போயிரும். இந்த ரீசன்க்காக தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ட நீங்க யூஸ் பண்றீங்க. எனிவே ஸோ கண்டிப்பா சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த அந்த ஃபார்மோட கான்செப்ட்ல என்னென்ன ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பா இந்த வீடியோவ நீங்க வந்து பார்த்தா மட்டும் இல்லாம, நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களால வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு நான் இந்த வீடியோவோட எண்டுல ஒரு டாஸ்க் கூட குடுக்குறேன். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஒரு சைன் அப் ஃபார்ம வந்து கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு அதோட டிரைவோட லிங்க்ல கண்டிப்பா சரி நீங்க இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட் வந்து நீங்க அனுப்புங்க. நான் உங்களோட ரிவ்யூ அதாவது டாஸ்க் வந்து நான் கண்டிப்பா பார்க்குறேன். ஓகேவா? எனிவே சி யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாத்தையும் நான் கண்டிப்பா வந்து மீட் பண்றேன். ஸோ தேங்க் யூ சோ மச்.